அம்மாடி வனசா, ஏம்மா இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என் புருஷன் ஃபோன் பண்ணாரு. என்ன பண்ண பணத்துக்கு ரெடி பண்ணி என்னன்னு கேட்டாருமா. என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்கள் அண்ணன் உங்கள் சித்தப்பாவும் உங்கள் பெரியப்பாவையும் கூட்டிகிட்டு வர போயிருக்கிறாம்மா. வந்ததும் என்னன்னு உட்காந்து பேசலாம் மாப்பிள்ளைகிட்ட. என்ன நாயை வச்சு பேசினாலும் அவங்க சொல்கிறது தான் சொல்ல போகிறாங்க. நாம் சொல்கிறத அவங்க எங்கம்மா கேட்க போகிறாங்க. சரி, நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நேரில் வர சொல்லு, என்னன்னு பேசிக்கலாம். ஒரு கூப்பிட்டா வருவாரா என்னன்னு தெரியலையம்மா. நான் சொல்லி அப்புறம் மறுபடியும் சண்டை போடுறதுக்காக. சரி, ஃபோன் பண்ணி கூட நான் பேசுகிறேன். ஹலோ மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிங்க மாப்பிள்ள, வனசா வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுச்சு. நீங்கள் வரீங்களா? வந்துட்டு 2 பேரும் போவீங்களா? உங்கள் மகன் எல்லாத்தையும் தான் தெளிவாக சொல்லியிருப்பாளே. என்ன வேறு எதுக்கு என்ன வேறு கூப்பிட்றீங்க? என்ன பண்ணணுமோ பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. சரிங்க மாப்பிள்ள, நாங்களே எந்த முடிவும் எடுத்தால் சரியாக இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். வரீங்களா? சரி வரேன், ரெடி பண்ணி வைங்க. சரி வனசா, நீ போய் ரெடியாகும். மாப்பிள்ள வரங்கிறாரு. அண்ணனையும் சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் வர சொல்கிறேன். நான் மறுபடியும் போனால் மறுபடியும் தான் பிரச்சனை பண்ணுவாங்கம்மா. நான் என்னம்மா பண்ணட்டும்? அதுக்கு என்னம்மா இங்கேயே இருக்க முடியும்? வரட்டும், மாப்பிள்ளை வரட்டும், பேசிக்கலாம். மாப்பிள்ளை வந்துட்டியா? உங்கள் சித்தப்பா பெரியப்பா கிட்டலாம் வர சொல்கிறேன்னு நீ சொல்லிட்டியா? மாப்பிள்ளை வரேன்ருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு தாம்மா வந்திருக்கிறேன். எல்லாரும் இப்போ உடனே வந்துருவாங்க. மனசா, ஏன் மனசா டல்லா இருக்க? என்ன நினைச்சு மனசா? ஒன்றும் இல்லைண்ணா, அவர் வேற வர சொல்லியிருக்கோம். வந்து என்ன பிரச்சனை பண்ண போகிறாரோ தெரியல. அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. வரட்டும், விடுமா, பார்த்துக்கலாம். எல்லாரும் இருக்கோம்ல. சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் வராங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, வருவாங்க, அவங்க பேசிக்குவாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. வாங்க வாங்க வாங்க, கொள்ளுனாரே, வாங்க உட்காருங்க, வாங்க. சித்தப்பா, அம்மா இப்போ தான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், வரண்டுக்குறாங்க. உட்காருங்க, பேசிக்கலான்னு பெரியப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ பெரியப்பா, சித்தப்பா வந்துட்டாரு, வரீங்களா? மாப்பிள்ளையும் வரண்டிருக்காராம். இங்கேயும் வீட்லேயே வச்சுக்கலாமா? இல்லைப்பா குமார், எங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து இப்படி ஒரு 5-6 பேர்னாச்சும் வருவாங்க. நாம் அங்கே 20-30 பேருக்கு மேலே இருக்கிறோம். ஏன் வீட்டில் வச்சுக்கிட்டு மரத்தடியில் வச்சுப்போமா? சரிங்க பெரியப்பா, தான் எல்லாத்துட்டையும் கலந்து பேசிட்டு சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு. சரிப்பா, என்னன்னு கலந்து பேசிட்டு முன்னாடி இருக்கிற ஆலமரத்துக்கிட்டே இருக்கேன், வந்துருங்க எல்லாரும். சித்தப்பா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 5-6 பேர் வருவாங்க. நாம ஒரு 20 பேர் இருப்போம். வீட்டில் வச்சுட்டு ஏன் பேசிக்கிட்டு, நம்ம கோயில் மரத்தடியில் வச்சு பேசிக்கலான்னு பெரியப்பா அங்கே வர சொல்கிறாரு. சித்தப்பா, என்ன பண்ணலாம், போகலாமா? அனி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அங்கே போகிறதா இருந்தாலும் போகலாம். சரி, நான் முன்னாடி போகிறேன், எங்கள் மனசாவை கூட்டிகிட்டு வாங்க. ஏப்பா குமார், மாப்பிள்ளை பணம் கேட்டிருந்தார, ரெடி பண்ணிட்டியா? அம்மா, நானும் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டு தாம்மா இருக்கேன். எங்கேயுமே பெரட்ட முடியலம்மா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்காக நீ என்ன இவ்வளோ கடன் வாங்கி கஷ்டப்படணும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எதுக்கு? என் தங்கச்சிக்கு செய்யாமல் நான் வேற யாருக்கு போய் செய்ய போகிறேன்? அம்மா, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி என் கோயிலுக்கே வர சொல்லிடுங்க. நான் போகிறேன். நீங்கள் மாப்பிள்ளை வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்களும் வந்துடுங்க. சரிப்பா, நாங்கள் அப்படியே வந்துடுறோம். அம்மா, என்னால் தேவையில்லாத உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பேசிக்கலாம் விடு. எங்கப்பா மாப்பிள்ளை அப்பயே கிளம்பிட்டாரு, நீங்கள் இன்னும் காணோம்? வாங்க மாப்பிள்ளை, வாங்க. நல்லா இருக்கீங்களா? எங்கே நல்லா இருக்கிறது? உங்கள் குடும்பத்தில் பொண்ணு கட்டியா நல்லா இருக்க முடியும்? என்னப்பா வந்ததும் வராதும் இப்படி பேசுகிறீங்க? வேற எப்படி பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் எப்படிப்பா? குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக தான் நேரில் வந்து எங்ககிட்ட பேசணும். அதை விட்டுட்டு பொட்டப்பிள்ளையை அடிச்சு முடியும்னா என்னப்பா அர்த்தம்? அதாவது உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், அனுசரித்து தான் போகணுன்னு. நீங்கள் உங்கள் பொண்ணை சொல்லி கொடுக்க வளர்த்தாம என்ன ஏன் சொல்கிறீங்க? எங்கள் பிள்ளை என்ன தப்பு பண்ணிச்சுன்னு சொல்லுப்பா, நாங்கள் இப்பயே கண்டிக்கிறோம். அவள் எதை தான் சரியாக செஞ்சுக்கிறா. நாம் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று செய்கிறா. அப்புறம் வீட்டில் சண்டை வராது என்ன பண்ணும்? என்ன மனசா, நீ ஒன்று சொல்கிற, உன் புருஷன் ஒன்று சொல்கிறாரு. என்ன பிரச்சனை மனசா, சொல்லு. அதெல்லாம் பிடிப்பா. அவர் தான் போய் 10 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு வா, அவங்க அம்மா வீட்டில் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்சாரு. இப்போ வந்து இப்படி பேசுறாரு. ஏப்பா, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னதான் யாராவது பல கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், அவன் மாப்பிள்ளைக்காக ஏதோ செய்கிறான். இவங்க ஒரு கார் கூட வாங்கி தர மாட்டாங்களா? நான் எப்படி 4 இடத்துக்கு கௌரவமாக போயிட்டு வர முடியும்? அவன் பொண்ணுக்காக எதையோ செய்கிறான், உங்களால் ஒரு கார் கூட வாங்கி தர முடியாதா? கார் வாங்கினா என்ன நான் மட்டுமா போக போகிறேன்? உங்கள் பொண்ணும் தான் காரில் வரப்போகிறான். ஏன் உங்கள் பொண்ணுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? என்னோட தகுதிக்கு நான் இங்கே வந்து நின்று பேசணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? உங்கள் தங்கச்சி என்ன பிரச்சனை வந்து சொன்னாலா இல்லையா? எல்லா விஷயம் தெரிஞ்சு தானே வந்து நின்று இருப்பீங்க. அப்புறம் ஏன் வளைச்சு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க? இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், யாருக்கு? எல்லாம் உங்கள் பொண்ணுக்கு தானே. உங்களால் ஒரு கார் கூட வாங்கி தர முடியாதா? மாப்பிள்ளை, எங்கள் சக்திக்கு தகுந்தது தான் மாப்பிள்ளை நாங்கள் செய்ய முடியும்.
சக்திக்கு மீறி கேட்டால் நாங்கள் மட்டும் எங்க மாப்பிள்ள போறது? அது உங்களோட பிரச்சனை. நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? பொண்ணு வசதியாக வாழணும் மட்டும் ஆசைப்பட்டா பத்தாது. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நடந்துக்கணும். என்ன மாப்பிள்ள திடீர்னு அவ்வளோ பணம் கேட்டா எங்க இந்த மாப்பிள்ள கொடுக்கறது? எங்களாலே முடியணும்ல. அதுக்கு நீங்கள் உங்கள் தகுதிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கணும். உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் பார்த்துருக்க கூடாது. என்ன மாப்பிள்ள இப்படி பேசினா எப்படி? வீட்டுல என்னையும் இப்படிதான் குத்தி குத்தி பேசுறதுன்னு பெரியப்பா, என்னால இருக்கவே முடியல. என்ன மாப்பிள்ள மனசை இப்படி சொல்றா? ஆமாம், அப்படி தான் பேசுவோம். எங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா நாங்கள் அப்படி தான் பேசுவோம். என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்பிள்ளை. என்ன மாப்பிள்ளை இவ்வளோ மோசமானவராக இருக்கார்? சரிம்மா, மாப்பிள்ள இப்படி கேட்குறாரு, நீங்க என்ன சொல்றீங்க? திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு நாங்க எங்க மாமா போறது? எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா வேணா ரெடி பண்றோம். சரிம்மா, என்னன்னு கலந்து பேசிட்டு சொல்லுங்க. குமார், நீ என்னப்பா சொல்ற? திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்றது பெரியப்பா? அவ்வளோ முடியாது. என்னால முடிஞ்சுதான் நான் ரெடி பண்ணி தரேன். இல்ல பெரியப்பா, அவங்க கேட்க கேட்க நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். கொடுத்தாலும் அவங்க பத்தாவது இதே மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் போகல இனிமேங்க. மனசா, நீ பேசுறது தப்புமா. அந்த மாதிரி விட முடியாது. எனக்காக அம்மாவும் அண்ணனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க சித்தப்பா. இதுக்கு மேல அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பல. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என்ன நீ அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. குமார், நீ என்னப்பா சொல்கிற? ஏப்பா கம்முனே இருக்க? ஏதாவது சொல்லுப்பா. எனக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல சித்தப்பா. நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இவ்வளோ பணம் என்னால ரெடி பண்ண முடியாது. மாப்பிள்ளை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்களே. மாப்பிள்ள, இது எங்க தகுதிக்கு மீறின பணம். இந்த அமௌண்ட் எங்களால சீக்கிரம் ரெடி பண்ண முடியாது. நான் ரெடி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் உங்கள் தங்கச்சி இங்கேயே இருக்கட்டும். என்ன மாப்பிள்ள பட்டுன்னு இப்படி சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி பட்டுன்னு சொல்றீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கை மாப்பிள்ள, யோசனை பண்ணி பேசுங்க. நீ பெரியப்பா வேண்டாம். எனக்காக யாரும் அவர்கிட்ட எதுவும் பேச வேணாம். நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீ அமைதியா இரு வனசா, மாப்பிள்ள கிட்ட பேசி பார்ப்போம். வனசா, நீ அமைதியா இரு, நாங்க மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிறோம். பெரியப்பா, இது ஏதாவது பேசி ஒரு முடிவு பண்ணுங்க பெரியப்பா. சரிப்பா குமார், மாப்பிள்ள திடீர்னு 10 லட்ச ரூபா பணம் கேட்கிறாரு. என்ன பண்றான்னு இருக்கீங்க? பணம் எப்போ கொடுக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள, இது எங்க தகுதிக்கு மீறின பணம். நாங்க செய்யலன்னு சொல்லல, செய்யறோம். இது வரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். செய்யலன்னு சொன்னதில்ல. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. சரிங்க அத்தை, அது வரைக்கும் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்க. பேசுறது ரொம்ப தப்பா இருக்குமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெற்றவங்களோட தவிர்ப்பு என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இப்படி பேசுறீங்க இங்கிலீஷ் அடிச்ச மாதிரி. மாப்பிள்ளை, ஒரு 2 மாதம் அவகாசம் கொடுங்க. மனசாவை கூட்டிகிட்டு போங்க. அந்த பணத்துக்கு நான் கேரண்டி. இல்ல சித்தப்பா, நான் எடுத்து பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு அங்க போய் வாழ இஷ்டம் இல்லை. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஏம்மா, நாங்க தான் பேசிட்டு இருக்கிறோம்ல, நீ அமைதியா இருமா. மாப்பிள்ளை, நீங்கள் மனசாவை கூட்டிகிட்டு போங்க. நான் என்ன 2 மாதத்தில் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துட்றேன். 2 மாதம்லாம் டைம் கொடுக்க முடியாது. ஏன்னா 1 மாதம் டைம் கொடுக்குறேன். அவ்வளோதான் என்னால் முடியும். அதுக்கு மேலே என்னால் முடியாது. நீ என்னப்பா சொல்கிற குமார்? சரிங்க மாப்பிள்ள, என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வள்ளி, வள்ளி, சொல்லுங்க அத்தை. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரியாம்மா? என்னமோ காலையில இருந்து வெக்கில் எடுத்துட்டே இருக்குது, பொறை ஏறிக்கிட்டே இருக்கு. இதோ கொண்டு வரேங்க அத்தை. இந்தாங்க அத்தை, மெதுவா மெதுவா குடிங்க அத்தை. என்னன்னு தெரியலம்மா, காலையில இருந்து யாரோ என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எவளி சாவி இது போன் அடிச்சாளா? இல்லைங்க அத்தை, ஃபோன் எதுவும் பண்ணலை. பக்கத்து தெருவு தானே, போய் ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா? அப்படியே வழி சொல்ற? சரி, போயிட்டு தான் வந்துருவோம் வா. அத்தை, சாவிக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்லிட்டு அப்புறம் போகலாம் இருங்க. சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். அவள் வயலுக்கு எது போயிருந்தானே என்ன பண்றது? ஃபோன் அடிச்சு பாரு, வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ சாவி, என்னம்மா பண்ற? என்னம்மா பண்றேன், வீட்டில் தான்மா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஃபோனு கூட அடிக்கல. சரி, அதுதான் என்ன வீட்டுக்கு வந்து ஒரு ரேட்டு பார்த்துட்டு வரலான்னு தான் நானும் வள்ளியும் தான் வரோம். இல்லைம்மா, அதான் மாமனுக்கு இப்போ தான் வயலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் வேறு எதுக்கு வந்துக்கிட்டு பாருங்க, நான் நாளைக்கு இது வரேன். அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையேம்மா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். சரிம்மா, சரி வச்சிடுறேன்.